Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல end knot எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு 4 டைரக்ஷன்ல உங்களுக்கு end knot எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் and எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க end knot எப்படி போடுறதுன்னு சொல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக மட்டும் அல்ல, எல்லாருக்காகவும் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். சரி வாங்க end knot எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்சைட் டைரெக்ஷனில் எப்படி end knot போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த தயால்ஜி ஜரியை எடுத்திருக்கேன். நீங்கள் A1 ஜரி கூட எடுத்துக்கலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க கீழே த்ரெட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி. இப்படி தான் பிடிக்கணும், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச்னால் ஒரு ஸ்டிச் எடுத்து பேக் சைடில் போட்டு அப்படியே திருப்பிக்கணும். இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கீழே த்ரெட்டை சுற்றிட்டு அதுக்கப்புறம் மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கணுமான்னு சொல்லி. கண்டிப்பாக அப்படி தான் நீங்கள் பண்ணணும். கீழே த்ரெட்டு சுற்றாமல் மேலே நீங்கள் ஸ்டிச்சே எடுக்க முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. கீழே சுற்றி மேலே ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் end knot போட போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே முடிக்க போகிறோன்னா இந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு ஸ்டிச் எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்தோம் இல்லையா ஒரு ஸ்டிச், அந்த ஸ்டிச்சை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். நல்லா பாருங்கள். அடுத்த ஸ்டிச்சு நான் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டிச்சை நான் பிடிச்சிக்கிட்டு இழுத்தேன்னா நாட்டு விழுந்துடும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் எப்படி லாக் ஸ்டிச் போடுறது, end knot எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் நாட் போட போகிறோம்.
அடுத்த ஸ்டிச்சு நாங்கள் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டிச்சை வந்து பிடிச்சி கீழே இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். நல்லா பாருங்கள். இன்னொரு வாட்டி நான் போட்டு காட்டுறேன். நிறைய பேர் வந்து நாட் போடுறதுல என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்படி நாட் போடுறாங்கன்னா, இப்படி வந்து இழுத்து பிடிச்சிக்குவாங்க. அப்படி பிடிச்சிங்கன்னா த்ரெட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரியாக தெரியும். இந்த மாதிரி வந்து வெளியே தெரியக்கூடாது. நீங்கள் நாட் போடுறது வந்து தெரியக்கூடாது. அதுக்கு வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. நீங்கள் நாட் போடும்போது இப்போ இப்படி நாட் போடுறீங்கன்னா இதை வந்து ஓரளவுக்கு பிடிச்சி விட்டுறணும். கீழே இழுத்திங்கன்னா அந்த நாட் வந்து பேக் சைடு போயிடும். அதாவது கிளாத்துக்கு பின் பக்கம் போயிடும் நாட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நாட் போட்டு பழகணும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போட்டாலும், நீங்கள் அப் சைடு போடுறீங்களோ இல்லை டவுன் சைடு நாட் போடுறீங்களோ இல்லை லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு, நீங்கள் எப்படி போட்டு பழகினாலும் இந்த மாதிரி வந்து நாட் வந்து கிளாத்துக்கு கீழே போகிற மாதிரி வந்து நீங்கள் போட்டு பழகணும். அதாவது நாட் வந்து மேலே வந்து தெரியக்கூடாது. இந்த மாதிரி வந்து மேலே தெரியக்கூடாது. இப்போ இது தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி வந்து நாட் வந்து தெரியக்கூடாது. இப்போ வந்து ரைட் சைடில், அதாவது ரைட் சைடு டைரெக்ஷனில் வந்து எப்படி நாட் போடுறது, எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வந்து நாட் போட போகிறோம். நான் இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் எடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச் எடுத்து லாஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து நாங்கள் விட்டுட்டு அதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்டிச்சை வந்து பிடிச்சிக்கிட்டு இழுத்தா நாட் விழுந்துடும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் டைரெக்ஷனில் எப்படி எண்ட் நாட் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது எண்ட் நாட் போட போகிறோம். பிடிச்சி இழுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். நான் உங்களுக்கு வந்து 4 டைரெக்ஷனில் வந்து எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து எல்லா டைரெக்ஷன்லேயும் வந்து எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஹெவி டிசைன்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து எண்ட் நாட் போடுற மாதிரி வரும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு சிரமமாக இருக்காது.
அதுக்காக வந்து நீங்கள் இப்போவே வந்து எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து ½ அன் ஹவர் ஆச்சு வந்து நீங்கள் இந்த எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ட் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.